பண்டைய காலத்தில் முரன் என்ற அசுரன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தான். தேவர்கள் அனைவரும் பயந்து மகாவிஷ்ணுவை அடைக்கலம் அடைந்தார்கள். மகாவிஷ்ணு முரனை அழிக்க கடும் போர் செய்தார். நீண்ட நேர போருக்குப் பிறகு சோர்வடைந்த விஷ்ணு பகவான் பத்ரிகாசிரமம் என்ற இடத்தில் ஓய்வெடுக்க சென்றார். அப்போது விஷ்ணுவின் உடலில் இருந்து ஒரு தெய்வீக ஒளி தோன்றி ஒரு அழகிய பெண் ரூபமாக உருவெடுத்தது. அந்த பெண் தான் ஏகாதசி தேவி. அதே சமயம் முரன் விஷ்ணுவை தாக்க வரும்போது ஏகாதசி தேவி அவனை ஒரே கணத்தில் அழித்தாள். மகாவிஷ்ணு விழித்ததும் இந்த அற்புத செயலை கண்டு மகிழ்ந்தார். ஏகாதசி தேவிக்கு வரம் அளித்து கூறினார், என்னை வழிபட விரும்பும் மக்கள் ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்து பக்தியுடன் வழிபட்டால் அவர்கள் வைகுண்டம் அடைவார்கள். அன்றிலிருந்து வைகுண்ட ஏகாதசி பாவங்களை அழித்து மோக்ஷத்தை அருளும் புனித நாளாக போற்றப்படுகிறது. இந்த நாளில் மனம் சுத்தமாக இருந்தால் வாழ்க்கையே ஒளிமயமாகும்.